டயிட்டி திஸ்ஸ விகாரை தொடர்பான சட்டவிரோத காணி விவகாரம் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு பேசுபொருள். இந்த நிலையில் நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஒரு அதிர்ச்சிகரமான முடிவு தற்போது காணி உரிமையாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தும் விதமாக ஒரு முடிவு வெளியாகியுள்ளது. அந்த கலந்துரையாடலில் ஒரு துண்டு காணியை கூட விட்டு தர மாட்டேன், அது பிகாரைக்கு அனைத்தும் சொந்தமாக இருக்கும், பிகாரை தற்போது ஆக்கிரமித்துள்ள அனைத்து காணிகளும் பிகாரைக்குரியது என்ற வகையில் ஒரு தீர்மானத்தை அந்த கலந்துரையாடலில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. ஒரு துண்டு காணியையும் மக்களுக்கு வழங்க மாட்டேன் என விகாராதிபதி விடாப்பிடியாக இருப்பதாக அந்த கூட்டத்தின் ஊடாக தகவல்கள் கசிந்துள்ளது. அது தொடர்பாக பிரபலமான யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் பத்திரிகை ஒன்று இன்றைய தினம் தனது செய்தியாக அந்த விடயத்தை வெளியிட்டுள்ளது. இந்த வகையில் அந்த விடயம் என்னவென்று பார்க்கின்ற போது, தையிட்டி திஸ்ஸ விகாரைக்காக அடாத்தாக கையகப்படுத்தப்பட்ட பொதுமக்களின் காணிகளில் ஒரு சிறிய துண்டேனும் திருப்பி கொடுக்க முடியாது என திஸ்ஸ விகாரையினுடைய விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தராம தேரர் அந்த கலந்துரையாடலில் குறிப்பிட்டுள்ளார். குறித்த கலந்துரையாடலில் விகாராதிபதி, பௌத்த சாசன அமைச்சினுடைய அமைச்சுசார் பிரதிநிதிகள் மற்றும் தெல்லிப்பளை பிரதேச செயலாளர், யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மற்றும் பௌத்த சாசன அமைச்சின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதன்போது விகாராதிபதியும் பௌத்த சாசன அமைச்சின் பிரதிநிதிகள் பலரும் இந்த காணியின் ஒரு துண்டு கூட நாங்கள் விட்டுத்தர மாட்டோம் என விடாப்பிடியாக கூறியிருக்கிறார்கள். இந்த குழு கொழும்பில் நேற்று கூடி ஏற்கனவே அன்றகுமார திசாநாயக்கவினால் அரசாங்கத்தினால் இந்த அடாத்தாக கைப்பற்றப்பட்ட காணிகள் நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் அது பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தாம் மேற்கொள்வோம், அதற்காக ஒரு குழு ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த குழு அனைவருடைய காணி உரிமங்கள் தொடர்பாக அவர்களுடைய உரிம பத்திரங்களை பெற்று ஆராய்ந்து வருகிறது. அதன் அடிப்படையில் உரிய தீர்வு வழங்கப்படும் என அனுர அரசாங்கம் சார்பில் ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டது. அதன் அடிப்படையில் ஆய்வு இடம்பெற்று அதன் அடிப்படையாக நேற்றைய தினம் கொழும்பில் அந்த கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது. இந்த நிலையில் திஸ்ஸ விகாரையினுடைய விகாராதிபதி ஜிந்தோட்ட நந்தராம தேரர் தன்னுடைய விகாரையில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது தான் இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள விரும்பவில்லை, அந்த புத்த சிலை விவகாரத்திலும் அவர் தான் புத்த சிலையை கொண்டு வருவதற்கு எந்த அனுமதியும் வழங்கவில்லை, இங்கு புத்த சிலை வரப்போவதில்லை எனவும் தெரிவித்தார். ஆனால் அன்றைய தினம் பிக்கு ஒருவர் அனுராதபுரத்திலிருந்து ஒரு பௌத்த சிலையை எடுத்து வந்தார். காங்கேசன்துறையில் வைத்து போலீசாரால் மீட்கப்பட்டது. இந்த விடயம் அவ்வாறே மூடி மறைக்கப்பட்டு அந்த பௌத்த பிக்கு பாதுகாப்பாக அனுராதபுரத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவமும் பதிவாகியது. இந்த நிலையில் அவர் அங்கு அந்த ஊடக சந்திப்பில் குறிப்பிடுகின்ற போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். இந்த குழு ஆராய்ந்து இந்த காணி உரிமங்கள் இந்த காணி உரிமையாளர்களுக்கு சொந்தமானது, இந்த பிகாரைக்குரிய காணி இது இல்லை, அல்லது அந்த காணி உரிமையாளர்களுக்குரிய உரிம பத்திரங்களின் ஊடாக அது நிரூபிக்கப்பட்டால் தான் நிச்சயமாக இதிலிருந்து வெளியேறுவதாகவும், எந்த விதமான மறுப்பையோ எந்த விதமான அதிகாரத்தையோ பயன்படுத்த போவதில்லை, நிரூபிக்கப்பட்டால் தான் இங்கிருந்து வெளியேற தயார் என்ற வகையில் அவர் ஊடக சந்திப்பின் ஊடாக கருத்துக்களை தெரிவித்திருந்த அவர் கலந்துரையாடலில் சென்று முற்றுமுழுதாக மிகவும் மிலேச்சத்தனமாகவும் பெரும்பான்மை இனத்தினுடைய அந்த சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை காட்டும் வகையிலும் அவர் அங்கு கருத்துக்களை தெரிவித்திருந்தமை அங்கு அவதானிக்க கூடியதாக இருந்தது. இந்த நிலையில் இந்த அடாத்தாக கைப்பற்றப்பட்ட காணிகளை மக்களிடம் மீள கையளிக்கவும், பிகாரை கட்டப்பட்ட அந்த பகுதியை விடுத்து மிச்சம் அனைத்து பகுதிகளுக்கும் அந்த உரிமங்களின் அடிப்படையில் வேலிகளை பின்னகற்றுவதற்குரிய நடவடிக்கைகளும், காணிகளை சூழ வேலிகளை பின்னகர்த்தி அந்த மக்களுக்குரிய காணிகளை வழங்குவதற்கான நிதியை தெல்லிப்பள பிரதேச செயலகத்துக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியானது. அதற்கான வேலைப்பாடுகள் இடம்பெறப் போவதாகவும் வெளியாகிய சூழ்நிலையில் தைப்பொங்கல் தினமான 15ஆம் தேதி யாழ்ப்பாணம் வருவதாக அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் தையிட்டி விகாரைக்காக கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளில் ஒரு பகுதியை காணி உரிமையாளர்களிடம் மீள கையளிப்பார் அல்லது அது தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவார் என உரிமையாளர்கள் எதிர்பார்த்திருந்த தருணமாகவும் இது காணப்பட்டது. இந்த நிலையில் சந்திரசேகரை பொறுத்தமட்டில் இந்த பிரச்சினை தொடர்பாக பேசி கலந்துரையாடுகின்றோம், காணி உரிமையாளர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாற்று காணி அல்லது இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்வோம் என தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஊடக சந்திப்புகளிலும் அவ்வாறான கருத்துக்களை அவர் தெரிவித்து வந்தார். ஆனால் காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக இல்லை, இது எங்களுக்குரிய காணிகள், எனவே இந்த காணிகள் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும், பிகாரை இடிப்பதோ அழிப்பதோ எங்களுடைய நோக்கமல்ல, சட்டவிரோதமாக கட்டிவிட்டீர்கள், அது ஒரு சட்டவிரோத கட்டடம் என்பதை முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள், அந்த பிகாரை அமைந்துள்ள பகுதிகள் நாங்கள் விட்டு தருகின்றோம், எங்களுக்கு அது தேவையில்லை, அந்த கட்டடங்கள்
கட்டுமானங்கள் விகாரைகள் அவ்வாறே இருக்கட்டும், ஆனால் இனி எவ்வித கட்டுமானங்கள் இடம்பெறக்கூடாது. அந்த விகாரை அமைந்துள்ள பகுதியை விடுத்து மிகுதி அனைத்தையும் எம்முடைய காணி உரிமங்களுக்கு ஏற்ற வகையில் எம்மிடமே அதை பகிர்ந்தளிக்க வேண்டும். திச விகாரைக்கென அருகில் காணி இருக்கின்றது. அந்த காணியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் நைனாதீவு திச நாகவிகாரையினுடைய விகாராதிபதி குறித்த இடத்துக்கு வருகை தந்து அந்த காணியின் உரிமம் அவரிடம் இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அந்த திச விகாரை முன்னர் இருந்த தேவநம்பிய தீசனால் உருவாக்கப்பட்டதாக கருதப்படுகின்ற அந்த விகாரை இருந்த இடத்தையும் அடையாளப்படுத்தி தனக்கு அவருடைய கருத்து என்னவென்று பார்க்கின்ற போது அவர் தனக்கு அந்த இடம் கிடைக்க வேண்டும் என்ற வகையில் அவர் செயற்பட்டு வருகிறார். இங்கு தேரர்களுக்கு இடையில் வடக்கில் அதிகாரத்தை நிலைநிறுத்த வேண்டிய தேவை காணப்படுகிறது. குறிப்பாக நைனாதீவு நாகதீப விகாராதிபதி நீண்ட காலமாக விகாராதிபதியாக வடக்கில் சுமூகமாக செயற்பட்டு வருகிறார். தற்போது யாழ்ப்பாணம் நாகவிகாராதிபதியும் இருக்கின்றார். எனவே இந்த திஸ்ஸ விகாரையினுடைய ஜிந்தோட்ட நந்தராம தேரரும் பிரதி சங்கைக்குரிய தேரராக தற்போது பட்டம் பெற்று அவரும் ஒரு பதவியிலே இருப்பதால் இங்கு இருவருக்கும் இடையில் நாகவிகாராதிபதி அவ்வளவு பதவி நிலையில் உள்ளதால் அவருக்கு அந்த ஒரு இடத்தில் இல்லை. ஆனால் இந்த விகாராதிபதியுடன் இவருக்கு சில முரண்பாடுகள் காணப்படுகிறது. இந்த நிலையில் அவர் வந்து தமிழ் மக்களுக்கு ஆதரவாக பேசியதுடன் அவரும் ஒரு அரசியலை அங்கு மேற்கொள்கிறார். என்னவென்று பார்க்கின்ற போது தன்னிடம் இதை தாருங்கள், தனக்கு அந்த விகாரை அமைந்துள்ள ஒரு சின்ன இடமே போதும், மிகுதி அனைத்தையும் நான் மக்களுக்கு விட்டுவிடுகின்றேன், இந்த காணியை வேண்டுமென்றாலும் விகாரைக்குரிய காணியை வேண்டுமென்றாலும் நான் மக்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றேன் என்ற கருத்துப்பட அவர் குறிப்பிட்டார். தன்னிடம் தரும்போது இந்த பிரச்சனைகள் எழாது என்ற விதையில் அந்த விகாராதிபதி இல்லை, தான் அடாத்தாக இருக்கின்றேன், ஒன்றையும் விட்டுத்தர மாட்டேன் என கூறுகின்றபடியால் என்னிடம் தந்தால் நான் அதை ஒழுங்காக நடத்தி செல்வேன், எந்த விதமான முரண்பாடுகளையும் ஏற்படுத்த விட மாட்டேன் என்ற வகையில் அவர் ஒரு தகவலை வெளிப்படுத்தினார். சில தேரர்களும் இந்த ஜிந்தோட்ட நந்தராம தேரரினுடைய செயற்பாடுகளுக்கு எதிராக இருந்தனர். இந்த நிலையில் அவர் இங்கு தமிழ் மக்களுக்கும் ஊடகங்களுக்கும் ஒருவிதமான கருத்தை தெரிவித்துவிட்டு கொழும்பில் வைத்து பௌத்த சாசன பிரதிநிதிகளுடன் சேர்ந்து தம்முடைய பௌத்த பூமி இலங்கை ஏற்கனவே சந்திரசேகர் மற்றும் அமைச்சர் சந்திரசேகர் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்ற போதிலும் தெற்கினுடைய முன்னாள் அரசியல்வாதிகள் சரத் வீரசேகர, உதய கமன்பில, பிமல் வீரமன்ச மற்றும் சஜித் தரப்பில் உள்ள பல அரசியல்வாதிகளும் இந்த திஸ்ஸவிகாரை விட்டுக் கொடுக்கப்பட முடியாது. அதேபோல் நாமல் ராஜபக்ச பொதுஜன பெரமுன சார்பாகவும் சாகர காரியவசம் போன்ற முக்கியமான உறுப்பினர்களும் இந்த தையடி திஸ்ஸவிகாரை பொதுமக்களுக்கு சிங்கள மக்களுக்கு உரியது, அது பௌத்த பூமி என குறிப்பிடுகிறார்கள். சரத் வீரசேகர ஒரு மிகவும் இலட்சித்தனமான கருத்து, இலங்கை என்பதே பௌத்த பூமி, இங்கு சிங்களவர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை, தமிழர்களுக்கு இல்லை. ஏன் கொழும்பில் உள்ள ஆலயங்களை இடித்தால் என்ன செய்வார்கள், இங்கு தங்களுடைய இடம் என்று சொல்வதற்கு தமிழர்களுக்கு அருகதை இல்லை என்ற வகையில் மிகவும் இலட்சித்தனமான கருத்துக்களை அவர் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது இந்த கலந்துரையாடலில் ஜிந்தோட்ட நந்தராம தேரரும் அதிகாரிகளும் விடாப்பிடியாக ஒரு துண்டு நிலப்பரப்பு கூட தாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம், அனைத்தும் திசரஜ மகாவிகாரைக்குரியது, நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் காணி உரிமங்களின் ஊடாக அந்த இது அடாத்தாகவே உள்ளது, திசவிகாரைக்குரிய காணி உரிமம் அங்கு அருகில் உள்ளது என்பதை அந்த கலந்துரையாடலின் ஊடாக குறிப்பாக அங்கு இருந்தவர்களினூடாக காணி உரிமம் ஆராயப்பட்டும் தெளிவாக அது சுட்டிக்காட்டப்பட்ட போதிலும் இவர்கள் விழாப்பிடியாக தங்களுக்கு அந்த காணி உரிமத்தில் ஒரு சிறு பகுதியையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என குறிப்பிட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இது தொடர்பாக தற்போது பத்திரிகை ஒன்றிலே செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த கூட்டத்தின் கலந்துரையாடலில் இடம்பெற்ற உண்மையான விடயங்கள் அல்லது தொடர்பான விடயங்கள் இன்னும் நேரடியாக பங்கு பெற்றியவர்களால் வெளிப்படையாக தெரிவிக்கப்படவில்லை. பிரச்சனை இருக்க போய்த்தான் அவர்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. காணி உரிமையாளர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் இருக்கிறார்கள். 15ஆம் திகதி ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க வரப்போகிறார். என்ன விடயம் தையட்டு விகாரம் தொடர்பாகவும் கருத்து தெரிவிப்பார் நிச்சயம். ஆகவே அவர் என்ன கூறப்போகிறார் என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. இந்த விகாராதிபதியினுடையதும் பௌத்த சாசன பிரதிநிதிகளுடைய இந்த அடாத்தான கருத்துக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயற்படுமா இல்லை மௌனித்து போகின்றதா என்பது தொடர்பாக பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்.